எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகத்திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை. மேகதாது அணையை தடுக்கவோ அதை குறித்து பேசவோ முடியவில்லை. விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரின் கைது நடவடிக்கையில் இவ்வளவு அவசரம் காட்டுவது எதற்காக என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். காலையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வீட்டுக்கு வந்த போலீஸ் படை அவரை அராஜகமாக கைது செய்திருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு தமிழக வெற்றி கழக அரசு அழைத்து சென்றிருக்கிறது. பல்வேறு வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்டி பார்க்கிறார்கள் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரும் முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ள திமுகவினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதையும் பேசவே இல்லை, யாரையும் குறிப்பிடவும் இல்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் தவறாக பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் கூட உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவது என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல என்றும் அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்பு உடையவர் தான் உதயநிதி என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் அழைத்து சென்று எதற்காக விசாரிக்க வேண்டும், ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளில் எதற்கு வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும், மக்கள் எதிர்ப்பினால் பின்வாங்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு, உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவானது தமிழக வெற்றி கழகத்தின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நிகிதா.